மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025. இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இது திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இந்த மீன ராசி அப்படிங்கிறது குருவினுடைய வீடு. இப்போ சனி பகவான் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமானது மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார். சுக்கிரன் புதன் ராகு இருக்கக்கூடிய இந்த கிரக கூட்டு கிரகங்களில் இப்போ நமக்கு சனி பகவானும் போகும் பொழுது 4 கிரக சேர்க்கை மீன ராசியில் வருது. ஒரு சில வருடங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் இந்த மாதிரி நடைபெறக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இப்படிப்பட்ட ஒரு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கைகளில் இது நாட்டுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிரக சேர்க்கைகள் பொதுவாக ஒரு உலக அளவில் பார்க்கும் பொழுது பிரகத் ஜாதகம்னு சொல்லும் பொழுது உலக அளவில் அது அவ்வளவு நல்ல ஒரு சேர்க்கை கிடையாது. இந்த தமிழ் வருட பிறப்பு பலனில் நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில், அதாவது 8ஆம் இடத்தில் சனி பகவான் வராரு. ஸோ அஷ்டம சனி ஆரம்பம். ஏற்கனவே இவர்களுக்கு கண்ட சனியினுடைய பாதிப்பு இருக்குது. இப்போ இவர்களுக்கு இந்த அஷ்டம சனியினுடைய பாதிப்பு. இந்த அஷ்டம சனியினால் என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பிரிவினைகள் வரும். அஷ்டமத்தில் பிரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறதோ, இல்லை வேறு இடத்துல வேலை கிடச்சி நீங்கள் வெளியில் போகிறதோ, உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு தற்காலிக பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், குடும்பத்தில் யாராவது வயதானவர்கள் உடம்பு சரியில்லாதவங்களாம் இருக்காங்கன்னா அவங்க ஆரோக்கியத்தை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதில் அஷ்டமத்தில் சனி வர்றது கூட பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ராகு கேது என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்திலே வராரு. இந்த கேது பகவான் நமக்கு ஜென்மத்தில் வருவதும் 8ஆம் இடத்தில் சனி பகவான் வருவதும் நிறைய மருத்துவ செலவுகளை கொடுக்கும். குறிப்பாக ஸ்கின்னு, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இந்த நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே ஸ்கின் டாக்டரை போய் பாருங்கள். அண்ட் நிறைய சர்ப்ப சம்மந்தப்பட்ட ஆலயங்களை வழிபாடுகள் செய்யுங்க. நாகர்கோயிலில் போய் நாகராஜ சுவாமியை தரிசனம் செய்கிறது, சங்கரன் கோயிலில் போயிட்டு அங்கே சங்கரநாராயண பெருமாளை வழிபாடு செய்கிறது, பரசுராம க்ஷேத்திரமான கேரள மாநிலத்தில் மன்னார் சாலை, வெட்டிக்கோடு இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய இந்த தோல் வியாதி வராமல் பாதுகாக்கும். சட்டநாதர் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப நல்லது. ஸோ மேல்படி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனியினால் ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை இடத்தில் உங்களுக்கு தேவையில்லாத சண்டைகள் வருவதும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு லாபத்தில் வந்துட்டார் அப்படிங்கும் பொழுது ஓரளவுக்கு நமக்கு நல்லா இருக்கும். ஸோ கூட்டு தொழில் வியாபாரங்கள், இல்லை புதுசாக நம்ம ஆரம்பிக்கக்கூடிய தொழில், இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் லாபத்தை, வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கும். இப்போ இந்த பார்ட்னர்ஷிப்பை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னா இன்னொருத்தர் நமக்கு சேருவார். ஸோ கூட்டு தொழிலில் செய்யக்கூடிய வியாபாரங்களில் நமக்கு ஏமாற்றங்கள் குறையும். வியாபாரமும் நமக்கு நல்ல அதிகப்படியான ஒரு வியாபார பெருக்கம் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் இது 3மே சற்று யோசித்து செயல்படலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு தசா மற்றும் புக்திகள் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக அதை பண்ணலாம். மற்றபடி இந்த
அஷ்டம சனி கோச்சாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில குடும்ப குழப்பங்கள், இதுக்கு எல்லாமே ஆஞ்சநேயனுடைய வழிபாடுகளை செய்வது நல்லது. இந்த சிம்மராசியில் இருக்கிறவர்கள் திருமணத்தை இப்போ நீங்கள் திருமண வயதில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் திருமணத்தை சற்று ஒத்தி வைக்கலாம். இவங்க கண்டிப்பாக ஆவணி மாதம் மற்றும் மாசி மாதத்தில் திருமணங்களை வைக்காமல் இருப்பது நல்லது. சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் சூரியன் சப்தமத்தில் மாசி பங்குனியில் கல்யாணம் பண்ணாமல் இருங்க. இந்த வருடத்தில் நீங்கள் திருமணத்தை ஒத்தி வைப்பது இன்னுமே சிறப்பு. இந்த சிம்மராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடல் பெற்ற சிவன் ஆலயங்கள், நீங்கள் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை சென்று வழிபாடு செய்வது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்கள் மற்றும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் சன்னதி, காஞ்சிபுரத்துலேயே நிறைய சிவபெருமான் கோவில்கள் எல்லாம் இருக்குது. ஸோ சிவன் வழிபாடுகள், அதுவும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் கண்டிப்பாக போங்க. மதுரையில் மீனாட்சி அம்மன் ஆலயம் மற்றும் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோவில், திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி அன்று சென்று கிரிவலம் வருவது, இது எல்லாமே இந்த சனியினுடைய தாக்கத்தை குறைத்து உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பலன்களை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை அது பயன்படுத்தி கொடுக்கும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உற்றார் உறவினர்களிடத்தில் சற்று தள்ளி இருப்பது நல்லது. அவர்களிடத்தில் கடனை பெறாமல் இருப்பது இன்னும் சிறப்பு. ஸோ வெளியில் கூட பேங்க்கில் நீங்கள் கடன் வாங்கிக்கோங்க. சொந்த பந்தங்கள், நண்பர்கள் இவர்களிடத்தில் கடனை தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த அஷ்டமச்சனி காலகட்டமானது இறை பக்தி அதிகம் இருக்க வேண்டும். ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்க வேண்டும். நிறைய ஆன்மீக பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கிறது, வீடு வாங்கிறதெல்லாம் நீங்கள் சற்று ஒத்தி வைக்கலாம். அவரவரினுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை என்னுடைய தசாபுக்தியை பார்த்துவிட்டு நீங்கள் அதற்கான முடிவுகளை எடுப்பதும் நல்லது. என்ன மாதிரியான தானங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய நல்லெண்ணெய் கோவிலுக்கு தானமாக கொடுங்க. தீபம் ஏற்றுவதற்கான எண்ணெய் ஆலயங்களுக்கு கொடுப்பதும், அதுவும் குறிப்பாக சிவன் ஆலயங்களுக்கு தீபங்கள் ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் தானம் செய்வது உங்களுக்கு கிரக தோஷங்களிலிருந்து உங்களுக்கு பரிபூரணமான ஒரு தோஷ நிவர்த்தி கிடைக்கும். ஸோ சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது பலவிதமான முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் அஷ்டமத்தில் வருவதனால் இவர்கள் ஆரோக்கியத்திலேயும் குடும்பத்தாரிடையும் சற்று எச்சரிக்கையுடன் நடப்பது நல்லது.